அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதாவது பார்த்தீங்கன்னா, வீட்டை பராமரிக்கிறது, அலுவலகம் பராமரிக்கிறது இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், கார்டனர். ஸோ இந்த தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2019 கேட்கப்பட்ட கேள்விகள். ஆனால் 2021 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தேர்வு நடந்ததுனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பராமரிக்கிறது, தோட்டத்தை பராமரிக்கிறது, அலுவலகத்தை பராமரிக்கிறது, இது சார்ந்த அதாவது தூய்மை பணியாளர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு தனியாகவே ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டாக வீட்டை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருந்தது. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், பார்ட் ஏ, முள்கரண்டி, போர்க் மற்றும் வந்து கத்தி ஆகியவற்றை விருந்தினர் மேஜையில் டேஸ் மற்றும் டேஸ் பக்கத்தில் வைக்க வேண்டும் அப்படின்றாங்க. பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள்கரண்டியும் வைக்க வேண்டும் அப்படின்றாங்க. வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள்கரண்டியும் உணவு பரிமாறும் போது செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் மாதிரி. ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஸோ வந்து ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்கிறது இந்த காலின்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதில் டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டிக் பண்ணது எல்லாமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அஃபீஷியலாக அவங்க கொடுத்த ஆன்சர், ரைட்டா? நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஆன்சரும் சொல்ல. மேபி உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா கொஷின் நம்பரை போட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பண்ணுங்கள். இந்த ஆன்சர் கீ என்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஃபைனல் ஆன்சர் கீ, ஓகேவா? சரி. கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலான்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்குலாம் வந்து எந்த மாதிரி ஜாப் நேச்சர் இருக்குதுன்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக கேட்குறாங்க. ஸோ டாய்லெட் கிளீனிங் அப்படின்னாலே ஹார்பிக் போட்டு வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றாங்க. கிளீனிங் ஏஜென்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் கிளீனிங் டாய்லெட் பவுல்ஸ்னு போடுறாங்க. ஹார்பிக் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன், கீழ்கண்டவற்றில் கலப்படம் செய்யும் பொருட்களில் சரியாக பொறுத்துக. ஸோ உணவுப் பொருட்களில் கலப்படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம படிச்சுக்கணும். சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ இந்த டி ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3, 2, 4, 1. மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி விதை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மிளகு மாதிரி தான் இருக்கும். அந்த மிளகு வந்து சுருங்கி போன மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ அதாவது உயர்தர மிளகு இல்லை, கொஞ்சம் கீழ்த்தர மிளகுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டிருக்காங்க. அது வெண்ணெய் வந்து வனஸ்பதி வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிளகாய் தூள் வந்து செவப்பாக்குன்றதுல செங்கல் பொடி பார்த்திங்கன்னா செவப்பாக தான் இருக்கும் இல்லையா, அந்த செங்கல் தூள் என்பது வெயிட் வர்றதுக்காக சம்டைம் அதை வந்து கலந்துறதா வந்து சொல்கிறாங்க. இதில் உணவு கலப்படம். அதே மாதிரி பாலில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு பொடி, டிடர்ஜென்ட் சோப்பு பொடியை வந்து கலக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உணவுப் பொருளில் செய்யக்கூடிய கலப்படங்கள். ஸோ அடுத்து பாருங்க, சமைக்கும் போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்திற்கு கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலான்றாங்க. ஸோ அதாவது சமைக்கிறோம், அதனால் வந்து கொதிநீரால் ஏற்படும் ஒரு தீக்காயங்கள் ஆகிடுச்சு. அப்போ உடனடியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து தேனை வந்து யூஸ் பண்ணலாமா. இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து ஒரு முதலுதவி மாதிரி நம்ம சமைக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை இது ஆகிப்போச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள். தேன் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எம்ஆர்பி என்பது என்ன? ஸோ வந்து நம்ம வந்து வீட்டை பராமரிக்கிறோம், சமைக்கிறோம், இல்லை மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா எம்ஆர்பி விலை ரேட்டுன்றது நமக்கு தெரியணும். எம்ஆர்பின்னா என்னென்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னுவாங்க, ரைட்டா? மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். அது தமிழ் கூட அவங்க பண்ணல, அப்படியே இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க, ரைட்டா? அதாவது மேக்ஸிமம் இந்த விற்பனைக்கு தான் நீங்கள் வந்து இந்த பொருளை விற்கணும்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே விற்றாங்க அப்படின்னா அது சட்டப்படி தப்பு, ரைட்டா? ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எம்ஆர்பின்றது. அடுத்தது, ஒரு டேபிள் கரண்டி டேஸுக்கு சமமானது அப்படின்றாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்றோம்ல, அது என்னென்னா 3 டீஸ்பூன் அப்படின்றாங்க. அதாவது 3 தேக்கரண்டிக்கு வந்து சமம். ஒரு டேபிள் கரண்டி என்பது 3 தேக்கரண்டிக்கு சமம். அடுத்தது, தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி ரசத்தை எந்த பாதத்தில் சமைக்கும் போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி அப்படின்றத போட்டிருக்காங்க. ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைச்சா அப்படியே கமன்னு ரசம் வாசனை அடிக்கின்றாங்க. அது வந்து ஈய பாத்திரம். நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம்?
ஸோ சாப்பிட்றோம், உணவு பரிமாறுறோம் அப்படின்னு அந்த இதுக்காக தான் கேட்குறாங்க. சாப்பிட்றது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி பழம் சாப்பிடலாமா, சாப்பாட்டுக்கு பின்னாடி பழம் சாப்பிட்றது எது வந்து சரின்றாங்க. சாப்பாடு சாப்பிடும் முன், பிஃபோர் மீல்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பழங்கள் சாப்பிடக்கூடாது, செரிமானத்தில் பிரச்சனை வரும். சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து பழங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா எந்த டைமில் ஏதோ வந்து பரிமாறணும் ஜட்ஜு வீட்டில் அப்படின்றது தான். இதெல்லாம் பாருங்கள் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு. மிகவும் சத்தான அரிசி எது அப்படின்றாங்க. இது வந்து புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசின்றது சத்தான அரிசி. அடுத்தது, உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றில் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது. ஸோ நேச்சுரலாக அந்த ஃபுட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா உப்பு, தேனுன்றாங்க. ஸோ உணவுப் பொருட்கள் பாதுகாக்கிறது உப்பு. இப்போ ஊறுகாய், கருவாட்டை இதெல்லாம் இது பண்ணுறதுக்கெலாம் நம்ம உப்பும் சேர்த்துறோம். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடாமக்கிறதுக்கு உப்பு சேர்த்துவாங்க, கெடாது. தேன் அதெல்லாம் பண்ணுவாங்க. சர்க்கரை, மசாலா, காய்கறி எண்ணெய், வினிகரும் ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ கரெக்டுன்றாங்க. மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ரைட்டா. மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படுவது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மின் அடுப்பு, மைக்ரோ, இது எல்லாமே கரண்ட் தேவைப்படும். ஆனால் கேஸ் அடுப்புக்கு வந்து கேஸ் தான் தேவைப்படும், அது கரண்ட்டு தேவையில்லை. நம்ம வீட்டில் பெரும்பாலும் கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதுக்கு கரண்ட்டு வேணும் அவசியம் கிடையாது. ஸோ கேஸ் ஸ்டவ். அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதமான சமையலுக்கும் ஒரு பொருத்தமான பாத்திரம்னா அந்த பழைய காலத்துப்படி சொல்லணும் அப்படின்னா மண் பாத்திரம். ஸோ இந்த மண் பாண்டங்களை வந்து நீங்கள் எந்த வகையான உணவுப் பொருட்களையும் சமைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சில உணவுப் பொருட்களும் ஒரு சில பாத்திரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் மண்பாண்டன்றது அந்த காலத்தில் தொன்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மண்பாண்டங்களை சமைக்கிறது உணவு டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க, சத்தாக இருக்குன்றாங்க, பாரம்பரிய முறைப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் மண்பாண்டங்களை செஞ்சிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சமையல் எரிவாயுவை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகிறதுன்றாங்க. ஆல் த அபோவ், மேற்கண்ட அனைத்தும் சரின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, திறந்த பாத்திரத்துக்கு பதில் ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தலாம். ஸோ ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்தணும்னா சீக்கிரம் சோறு வந்து 3 விசில் வச்சா முடிஞ்சு போச்சு, 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். 10 நீங்கள் அந்த மாதிரி மண்பாண்டங்களை வேறு எதாவது வச்சிங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகும். ஸோ அதாவது ப்ரெஷர் குக்கர் வந்து கேஸை மிச்சப்படுத்தும், சமையல் எரிவை மிச்சப்படலாம். சமைப்பதற்கு முன்னே அரிசி பருப்பை நீரில் ஊற வைக்கிறது. ஆமாம், எஸ். நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நம்ம சமைச்சோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து அது விசில் வந்துடும், வெந்து போயிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு டைம் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சமையல் எரிவாயுவும் மிச்சப்படுத்தலாம். பெரிய பர்னருக்கு பதில் சிறிய பர்னரை பயன்படுத்துதல். ஸோ சிறிய பர்னர் பண்ணும்போது அது எந்தெந்த பாத்திரமோ அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பர்னர் வைக்கணும். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது 2 பர்னர் கொடுத்துருப்பாங்க, ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ பெரிய குக்கர் பெருசாக நம்ம சமைக்கிறோன்னா பெருசாக வைக்கலாம், இல்லை ஓரளவுக்கு மீடியமாக 2 பேர் 3 பேர் சமைக்கிறோன்னா சின்னதாக இருந்தால் சின்னதாக வைக்கலாம். ஸோ சின்ன பாத்திரத்தை வந்து நீங்கள் பெரிய பர்னர் வச்சிங்கன்னா கேஸ் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ இந்த அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கண்ட அனைத்தும் என்பது இதுக்கு வந்து சரி. அடுத்த கேள்வி, குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்க வேண்டும், ஏன் வைக்கக்கூடாதுன்றாங்க. ஏன் வைக்கக்கூடாது, குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவுப் பொருளை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. சூடான உணவு அதிக மின்சக்தி பயன்படுத்தும் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா, குளிர்சாதன பெட்டியிலன்னா கூல் பண்ணுறது, நீ ஏற்கனவே சூடாகிற பொருளை வச்சுன்னா அதை கூல் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகும், இல்லை நிறைய எனர்ஜி அதை இழுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் வந்து அதை கூல் பண்ணுறது அதிகமாக எடுத்துக்கொன்றாங்க. ஸோ அது ஒரு காரணமாக வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டிற்குள் தண்ணீரை உபயோகிக்கும் போது எங்கே அதிகமாக உபயோகிக்கிறோம் அப்படின்றாங்க. தண்ணீரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எங்கே எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாத்ரூம், அதாவது குளியலறை தான் அதிகமாக தண்ணீரை வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட்டா. அதே வாட்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எது அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவ் மோர் லைட் ஃபார் சேம் வாட்டேஜ் அப்படின்றாங்க. அது குறைவான வாட்டேஜில் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக வெளிச்சம் கொடுக்கும். கரண்ட்டு இழுக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதில் அப்படின்னா எல்இடி பல்பு. இப்போ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லையுமே எல்இடி பல்புக்கு மாற்றிட்டாங்க. அப்போலாம் நம்ம குண்டு பல்புன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், 60 வாட்ஸ் 100 வாட்ஸ்ன்னு சொல்லி மஞ்சள் கலராக எரியும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்இடி பல்பு நமக்கு வந்து 10 வாட்ஸ் 15 வாட்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட்டு வந்து இழுக்கிறது ரொம்ப கம்மி, மின்சாரத்தை சேவ் பண்ணலாம், வெளிச்சமும் அதுக்கு ஈக்குவலாக அதை விட அதிக பவரோடு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எல்இடி பல்புன்னு போட்டிருக்காங்க. உடல் வளர்ச்சிக்கான உணவு என்னன்றாங்க, புரோட்டீன் என்பது உடல் வளர்ச்சிக்கானது.
உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய உணவு எதுன்றாங்க. சக்தி வந்து எது கொடுக்கும் அப்படின்னா 19வது கேள்விக்கு பாருங்கள். கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்து என்பது சக்தி கொடுக்கறது, ரைட்டா. புரதம் என்பது வளர்ச்சிக்கானது. நல்ல மீனை கண்டறியும் முறைன்றாங்க. ஃபிஷ் மார்க்கெட் போனால் நீங்கள் நல்ல மீன் கெட்ட மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செதில்கள் சேதமற்று இருக்குன்றாங்க. சேதமற்று இருந்தால் அது நல்ல மீன் சொல்லலாம். கண்கள் பிரகாசமாக இருக்குன்றாங்க. மேபி அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். செவில்கள் சிவப்பு நிறத்தில் இருக்குன்றாங்க. ஸோ சிவப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அழுகலாக இல்லை 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி வெள்ளையாக வெளுத்து போன மாதிரி கலர் வந்துடும். ஸோ அப்போ வந்து கெட்டு போடுறதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நல்ல மீனை கண்டுபிடி இந்த 3 முறையுமே யூஸ் பண்ணலாம். மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது முளைக்கட்டிய தானியங்களின் நன்மைகள் என்னன்றாங்க, ரைட்டா. ஸோ முளைக்கட்டி தானியம் அதெல்லாம் கம்பு, இந்த சோளம், இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து முளைக்கட்டி சாப்பிடுவாங்க. சர்க்கரை வெள்ளெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. சில பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் அந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றது உண்டு. அதில் என்ன அதுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா ஆல் த அபவ் போட்டிருக்காங்களா, அதாவது என்சைம்கள் செயலாற்றும் அப்படின்றாங்க. வைட்டமின் சத்துக்கள் அதிகரித்து கார்போஹைட்ரேட் சத்துக்கள் குறிக்கிறாங்க. ஸோ வைட்டமின் சத்துக்களை வந்து அதிகரிக்குது முளைக்கட்டி பயிரில். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிறுதானியங்களை முளைக்கட்டி அதில் வந்து சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதிர் ஊட்டச்சத்து சமநிலை அடையும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆன்டி நியூட்ரிஷன் அண்ட் நியூட்ரலைஸ்ன்னு போட்டிருக்காங்க. மேற்கண்ட அனைத்தும். நல்ல தரமான ஒரு புதிய முட்டை எப்படி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்டுபிடிக்கணுமோ அதே மாதிரி முட்டை வந்து கெட்டுப்பூச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நல்ல தரமான புதிய முட்டை எப்படி இருக்குன்னா நீரில் மூழ்கும். நீரில் மூழ்குச்சுன்னா அது வந்து நல்ல முட்டை, நீரில் மிதந்துச்சுன்னா அது கெட்டுப்போன முட்டை. அடுத்தது உணவு சமைப்பவர் சமையல்காரர் தொப்பி அணிவது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் போடுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஏன் கேப் போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உணவில் முடி விழுவதை தடுக்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று என்னென்னா வியர்வையை உறிஞ்ச ரெண்டுத்துக்கும். முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் சிலிண்டரின் மொத்த எடை என்னன்றாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருந்துச்சுன்னா கிச்சனில் போய்ட்டு அதில் அந்த வெயிட்டேஜ் ஃபுல் நெட் வெயிட்டு ஃபுல் வெயிட் இந்த மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்க. அதில் ஃபுல் வெயிட்டு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 29.5 kg, ரைட்டா. முழுவதும் நிறைமனது, அதாவது கிராஸ் வெயிட் ஆஃப் த ஃபுல் டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர், அதாவது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர். இதே வந்து கமர்ஷியல் சிலிண்டர்னு ஓடணுக்கும் அது கிடையாது. வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிறத போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பேசிக் மேக்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, 450 ml × 5 = 1 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேஸ் ml அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அண்டுன்னு தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, 450 ml அப்படின்னா இந்த 400 அப்படியே பெருக்குங்க. 4 5 20, அப்போ 2000 ml, அப்போ 2 லிட்ரு. இந்த 50 5 பெருக்குங்க, 5 25, 250, அப்போ அது 250 ml, அப்போ 2 லிட்ரு 250 ml. கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது. இது மாதிரி எம்எல் ஏன்னா நம்ம வந்து வீட்டு வேலை செய்யும்போது அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஏதாவது ஒரு பால் வாங்கிட்டு வருவோம், எண்ணெய் வாங்கிட்டு வருவோம். அப்போ எத்தனை எம்எல் இருக்குது அது மாதிரி தெரியணும் இல்லையா, அதுக்காக இந்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது வெயிட்டு, கிராமு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பில் இருக்குது, ரைட்டா. இந்த மாதிரி கணக்கில் அதான் பேசிக் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்குவோம். 1006 grams = எது அப்படின்னு போட்டிருக்காங்க. 1000 கிராம் என்றால் 1 கிலோ, 6 கிராம்ன்றது தனியாக இருக்குது. அப்போ 1 kg 6 கிராம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படாத, அதாவது தீட்டப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ வைட்டமின் B1. அடுத்தது உலகின் மிகச்சிறிய பறவை எதுன்றாங்க, ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹம்மிங் பறவை. உலக உணவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா அக்டோபர் 16. எல்லாம் சாப்பாட்டை பற்றி தான் கேட்குறாங்க. வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவி எதுன்றாங்க. ஸோ தெர்மோமீட்டர். ப்ரெஷர் குக்கரின் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம் எவ்வளோவாக இருக்குன்றாங்க. கண்டிப்பாக வந்து அது 100 டிகிரிக்கு மேலே இருக்கும். நம்ம பாத்திரம் வச்சா 100 டிகிரிக்கும், அதுக்கு மேலே வந்து ஆவியாக போயிடும். ஆனால் குக்கரில் இருக்கிறது வந்து நம்ம மூடி வச்சுறதுனால வந்து அது 100 டிகிரிக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக வேவுது. ஸோ அடுத்தது ஊன் சோறு என்பது என்னன்றாங்க, ஊன் உண்ணி அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. ஊன் உண்ணி அப்படின்னா அது வந்து என்னது, நம்ம இதை சாப்பிட்றது மாதிரி நான்வெஜ்ஜை சாப்பிட்றது, ரைட்டா. வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ்ஜு. அப்போ ஊன் சோறுனா பிரியாணியில் சிக்கன் போடுவாங்க, மட்டன் போடுவாங்க, அது பிரியாணின்னு சொல்லலாம்.
எந்த ஊரில் மராத்திய ஆட்சியாளர்கள் சமையல் அறையிலேருந்து சாம்பார் முதலில் தயாரானதுன்றாங்க? தஞ்சாவூர். வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை என்ன அப்படின்றாங்க? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூடான நீரை பயன்படுத்தலான்றாங்க. சலவையை பயன்படுத்துதல், சலவை பொடியை பயன்படுத்துதல்ன்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியா மேற்கண்ட அனைத்தும். மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பொருள் எதுன்றாங்க? ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுல எது மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பொருள் அப்படின்றாங்க. விச் இஸ் த ஹவுஸ்ஹோல்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் தட் கன்சியூம் மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டி? அதிகப்படியாக எது கரண்ட்டை கன்சியூம் பண்ண இழுக்கும் அப்படின்றாங்க. இப்போ இவங்க கொடுக்குற தொலைக்காட்சி, மின்விசிறி, மின் விளக்கு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை இழுக்கும். ஆனால் இந்த ஹீட்டர்னு இருக்குல்ல, நம்ம தண்ணி குளிக்கிறதுக்காக போடுற ஹீட்டர், ஸோ அந்த ஹீட்டர் போட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான மின்சாரத்தை இந்த கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மின் விளக்கோ மின்விசிறியோ தொலைக்காட்சி யூஸ் பண்ணுறீங்களா, இதை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வந்து மின்சாரத்தை இழுக்கும். ஸோ அதனால் ஹீட்டர் அப்படின்றது ரொம்ப நேரம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட்டர் வந்து அதிகமாக மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டியை இழுக்கும். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது பொதறிவு. அடுத்தது பார்த்திங்கன்னா விழாக்காலில் இருந்து கொஞ்சம் தமிழ் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துடலாம். விழாக்காலங்களில் வீட்டின் வயலில் மா இலை டேஸ் கட்டுவார்கள்ன்றாங்க, தோரணமாக கட்டுவாங்க. தவறான சொல்லி கண்டறிக. கண்டான், நண்டு, வண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து வென்றான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தப்பாக இருக்குது, இன்னும் வந்து தப்பாக இருக்குது, ரைட்டா? அதனால் வந்து தவறு. மாணவர்கள் பிறர் டேஸ் நடக்கக்கூடாதுன்றாங்க. கண்டிப்பாக தூற்றும்படி, அடுத்தவங்க வந்து குறை சொல்கிற மாதிரியா அடுத்தவங்க வந்து தூற்றும்படி இருக்கக்கூடாது, போற்றும்படி இருக்கணும், ரைட்டா? பழமொழியை நிறைவு செய்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள்னு சொல்லுவாங்க. ஸோ தூற்றிக்கோள் அப்படின்றது வந்து இழிந்த குணம் உடையவர் யார் அப்படின்றாங்க. இழிந்த குணம், ஒரு கெட்ட குணம் அப்படின்னா பிறர் பொருளை எடுத்துக்கொள்பவர். ஸோ வந்து வீட்டில் வேலை செய்யும்போது ஏதாவது பொருளை தூக்கிட்டு போகிறது அல்லது அடுத்தவங்க பொருளை ஆட்டையை போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ பிறர் பொருட்களை எடுத்துக்கொள்பவர் வந்து இழிந்த குணம், அந்த மாதிரி குணம் இருக்கக்கூடாது, ரைட்டா? திருடக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடிக்கோடிட்ட சொல்லுக்கு ஏற்புடைய பொருளை எழுதுக. உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாட்டு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வருவாய் அப்படின்னா அந்த வரவு அப்படின்றது சொல்கிறோம், ரைட்டா? அதுக்கான மீனிங் வந்து வரவு. அம்மானை என்பது வந்து பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஸோ பெண்கள். யானையை குறிக்கும் வேறு சொல் என்னன்றாங்க? கரி என்றால் யானை என்ற அர்த்தம். தமிழகத்தில் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கக்கூடியவர் வாணிதாசன். அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை, உறையூர், சென்னிமலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பொறுத்து கூட பாருங்கள், 3 தான் கேட்டிருக்காங்க, 4, 5 போடுறதில்ல, ரைட்டா? ரொம்ப சிம்பிளான கேட்டிருக்காங்க. 2, 1, 3 போட்டிருக்காங்க. ஸோ மதுரை அப்படின்னா 2 சுங்குடி புடவைகள். உறையூர் அப்படின்னா கண்டாங்கி சேலை. சென்னிமலை அப்படின்னா போர்வைகள் அப்படின்னு வருது. 2, 1, 3 தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியிருந்த யாருப்பா அப்படின்னா நம்ம பாரதியாரோட கூற்று. ஸோ பாரதியார் நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்றாங்க. நீக்குதல் அப்படின்றதுக்கு நீக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்ன்றதுனால சேர்த்தல். கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்கள் எண்ணிக்கின்றாங்க. கம்பராமாயணத்தை பற்றி கேட்டிருக்கோங்க, 6 காண்டங்கள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப் அவர்கள். உள்ளுவது எல்லாம் என்பதனே சேர்த்துறதுக்கு உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பி ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பேட்டர்ன் வேறப்பா. இது வந்து தனியாக ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் நடந்தது 50 கொஷின் தான். பொது அறிவு, தமிழ் எல்லாம் சேர்த்து வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. எளிமையான கேள்விகள் தான், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. பட் வீட்டு சம்மந்தப்பட்ட சில வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்போ 2019. பட் அதுக்கப்புறம் கேட்டதில் வந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து இந்த மாதிரி கேட்கல. 2021, 2022 அது மாதிரிலாம் கேட்கல. பட் இருந்தாலும் கூட தனி எக்ஸாமாக கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனி எக்ஸாம் போட்டிருக்காங்க. பட் சிலபஸ் ஒன்று தான். அதே வாட்ச்மேன், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், தோட்டப்பராமரில் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்றதுனால மேபி 1 கொஷின் 2 கொஷின் 3 கொஷின் வந்து இந்த மாதிரி வீட்டை பராமரிக்கிறது, தோட்டத்தை பராமரிக்கிறது, பேசிக் மேக்ஸு, அப்புறம் சயின்ஸ் கொஷின் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பி ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி அது இதுன்னு இருக்குல்லையா, நிறையா இருக்குது, தூய்மை இப்போ கிளீனிங் ஒர்க்கு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறோம். ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.